நாமக்கல்லில் கைது செய்யப்பட்டுள்ள ஏடிஎம் கொள்ளையர்களிடம் கர்நாடக போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கர்நாடக போலீசாருடைய இந்த விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்கள். கேரளாவில் ஏடிஎம்மில் கொள்ளையடித்த கொள்ளையர்கள் தமிழ்நாடு வழியாக ராஜஸ்தான் மாநிலத்திற்கு தப்பி செல்ல முயன்ற போது அவர்கள் தமிழகத்தில் பிடிபட்டார்கள். அதில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். குறிப்பாக இந்த கொள்ளையர்கள் மேவாட் கொள்ளையர்கள் என்பது விசாரணையில் தெரிய வந்திருந்தது. இவர்கள் குறித்த பல்வேறு கட்ட தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது, அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நாமக்கல் போலீசார் இது தொடர்பாக பல்வேறு கட்ட தகவல்களை விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்கவுண்டர் தொடர்பாக ஏற்கனவே ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் போலீசார் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாகவும் ஒரு வழக்கு ஒன்று பதியப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த மேவாட் கொள்ளையர்கள் குறித்த பல்வேறு கட்ட தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இவர்களுடைய ஒரே குறி ஏடிஎம் மட்டும்தான். கடந்த 2021ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் இதே போல ஒரு ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட முயன்ற போது அவர்கள் பிடிபட்டு இருக்கிறார்கள். பிடிபட்ட போது தாங்கள் மாடு திருட வந்ததாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அப்போது போலீசார் அவர்களை கைது செய்து அவர்களுடைய கைரேகைகளை போலீசார் பதிவு செய்திருந்தார்கள். அதே போல ஆந்திர மாநிலம் கடப்பாவில் கடந்த வாரம் முன்பு இதே போல ஏடிஎம் மிஷினில் கொள்ளையடித்து பணத்தை திருடி இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதற்கு முன்பாக ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்டதும் இதே கும்பல் தான் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த மேவாட் கொள்ளையர்கள் என்பது ஒரு ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், மேவாட் என்ற கிராமம். அந்த கிராமத்தில் தான் இந்த கொள்ளை கும்பல் எப்போதும் பதுங்கி இருக்கக்கூடிய சம்பவத்தில் ஈடுபடுவார்கள். இவர்கள் அங்கு பதுங்கிய பிறகு அந்த கிராமத்திற்குள் சென்று அவர்களை பிடிப்பது என்பது ஒரு சுலபமான காரியம் அல்ல என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த கொள்ளை கும்பலில் சுமார் 60லிருந்து 70 பேர் கொண்ட கும்பல்கள் எப்போதும் ஒன்றாக இருப்பார்களாம். திட்டமிட்டு எந்தெந்த ஏடிஎம்மில் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு முழுமையாக அதனை அரங்கேற்றிவிட்டு அதன் பிறகு பணத்தோடு அந்த கிராமத்திற்கு அவர்கள் சென்று விடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஏடிஎம்ஐ திருடுவதில் கை தேர்ந்த ஒரு கொள்ளையர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபடும் போது குறைந்தது 10 நபர்களாக அந்த சம்பவத்தில் செல்வார்களாம். கொள்ளையடித்த பணத்தை கைமாறி நேரடியாக அவர் கிராமத்திற்கு சென்று பதுக்கி வைத்து விடுவார்கள். அந்த பணத்தை பறிமுதல் செய்வது என்பது ஒரு பெரும் சவாலான ஒரு விஷயம் என்று இதற்கு முன்பாக கைதான மேவாட் கொள்ளையர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தெரிய வந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாமக்கல்லில் கைது செய்யப்பட்டுள்ள கொள்ளையர்கள் இருப்பிடம், வங்கி இருப்பு, அது மட்டுமல்லாமல் அவர்களிடமிருந்து தலைமறைவான கொள்ளையர்கள் யார் யார் என்ற கோணங்களில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. இது தவிர ஏடிஎம் மிஷினை உடைக்க பயன்படுத்திய வெல்டிங் மிஷின், வெல்டிங் ராட், மின்சார உபகரணங்கள் ஆகியவை பறிமுதல் செய்திருப்பதாக நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் கேரளா போலீசார் தமிழகத்தில் முகாமிட்டு இந்த கொள்ளை கும்பலுடைய விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போது தமிழகத்தில் நிகழ்ந்த சம்பவம் தொடர்பாக கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் கேரளா போலீசாரிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட இருக்கிறார்கள். இதற்கு இடையில் கேரளா திருச்சூர் போலீசார் ஹரியானா மாநிலத்திற்கு செல்ல இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் இவர் மேவாட் கொள்ளையர்கள் குறித்த முழுமையான விவரங்களை சேகரிக்க ஹரியானா மாநிலத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே திருச்சூர் போலீசார் நேரடியாக ஹரியானாவுக்கு சென்று ஹரியானா போலீசாருடைய உதவியை நாடவும் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.